கொள்கைகள் எவையாக இருப்பினும் நான் வரவேற்கின்றேன். ஏனெனில் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை சமரசம் செய்வதும் எனக்கு வழக்கமில்லை. ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை விட்டுக் கொடுத்து பிழைக்க வேண்டும் என்கிற அவசியமும் எனக்கு இல்லை. நான் கோட்டை நாற்காலி கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவனும் அல்ல. ஆனால் ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டம் என்னோடு தோளோடு தோள் சேர்ந்து நிற்கின்றது. என்னோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னை தலைவனாக அல்ல, தங்கள் சகோதரனாக, தங்கள் சகாவாக, தங்கள் தோழனாக என்னோடு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த படையினுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, அந்த படையை இன்னும் நான் வலியுடையதாக்க வேண்டும். அந்த படையினுடைய ஆயுதசாலையினுடைய வலிமையை நான் பெருக்க வேண்டும். அறிவாயுதத்தின் மூலம் பெருக்க வேண்டும். பகுத்தறிவு தன்மான உணர்வின் மூலம் பெருக்க வேண்டும். போதைப் பொருளுக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் அடிமைப்பட்டு கிடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் கூட்டத்தின் பெரும்பகுதியை விடுவிக்க வேண்டும். அவர்களை கட்டுப்பாடு உள்ளவர்களாக நான் அழைத்து செல்ல வேண்டும். வேலூர் சிறையில் இருந்த தினங்களை என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொண்டார் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள். வீரபாண்டியன் என்ற பெயருக்கு ஏற்பவே அவர் வாழுகிற காரணத்தினாலே அந்த முழு பெயரை சொல்லுவதிலே கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொன்னார், சில தினங்கள் சமூக நீதிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கண்டித்து 69% இடஒதுக்கீட்டை இதற்கு முன்னர் இருந்த அரசு காவு கொடுத்து விட்ட உச்சநீதிமன்ற